திருப்புகழ் 178. பெருதோர் கரி இரு கொம்பு போலவே வடிவமார் குலகித கும்பமா முலை பெருகியே ஒளி செறி தங்க ஆரமும் மணியான பிறை அதோ எனும் நுதல் துங்க மீறு வை அயிலதோ எனும் இரு கண்களாரவே பிறகலாம் விழு குழல் கங்குலாரவே வருமானார் புரியதோர் பொருள் கொடு வந்த பேர்களை மனையிலே வினவியே கொண்டு போகிய உளவிலே மருவிய வஞ்ச மாதர்கள் மயலாலே உருகியே உடல் அற வெம்பி வாடியே வினையிலே மருகிய நொந்த பாதகன் உனது தாழ் தொழுதிட இன்ப ஞானமது அருள்வாயே. அரியதோ அமரர்கள் அண்டமேறவே கொடியதோ அசுரர்கள் அங்கமாளவே அடல் அதோடு அமர் புரிகின்ற கூறிய வடிவேலா அரகரா என மிக அன்பர் சூழவே கடியதோர் மயில் மிசை அன்ற ஏரியே அவனி ஓர் நொடி வருகின்ற காரண முருகோனே பரியதோர் கயிறு அணை கொண்டு வீசவே புரியதோய் தயிர்தனை உண்டு நாடியே பசி அதோ கெட அருள் கொண்ட மாயவன் மருகோனே பரமமா நதி புடை கொண்டு அனாவவே வனஜமா மலரினில் வண்டு உலாவவே பழனி மா மலைதனில் என்றும் மேவிய பெருமாளே. உரியதோர் பொருள் கொடு வந்து பேர்களை மனையிலே வினவியே கொண்டு போகிய உளவிலே மருவிய வஞ்ச மாதர்கள் மயலாலே உருகிய உடல் அற வெம்பி வாடியே வினையிலே மருகிய நொந்த பாதகன் உனது தாழ் தொழுதிட இன்ப ஞானமது அருள்வாயே. அரகரா என மிக அன்பர் சூழவே கடியதோர் மயில்மிசை அன்ற ஏரியே அவனி ஓர் நொடி வருகின்ற காரண முருகோனே பரியதோர் கயிறு அன்னை கொண்டு வீசவே உரியதோய் தயிர்தனை உண்டு நாடியே பசி அதோ கெட அருள் கொண்ட மாயவன் மருகோனே பரமமா நதி புடை கொண்டு அனாவவே வனஜ மாமலரினில் வண்டு உலாவவே பழனி மா மலைதனில் என்றும் மேவிய பெருமாளே. அரியவற்றை ஆராய்கின்ற வானவர் பொன்னுலகில் குடிபோகவும் தீமையை ஆராய்கின்ற அசுரர்களின் உடல்கள் அழியவும் வன்மையுடன் போர் செய்கின்ற கூர்மையான வேலை உடையவனே ரகரா என்று மிக்க அடியார்கள் சூழ்ந்து துதி செய்ய மிக்க வேகமுடைய மயிலின் மீது அந்நாளில் ஏறியே உலகத்தை ஒரு நொடியில் வலம் வருகின்ற காரண மூர்த்தியே உரியில் தோய்ந்திருந்த தயிரை உண்டு விரும்பி பசியானது கெட தாயான யசோதை பருத்த கயிறு ஒன்றை கொண்டு வீசி கட்ட அருள் கொண்ட திருமாலின் மருமகனே மிக்க பெருமை உடைய ஆறுமுக நதியின் அருகில் சூழ்ந்து நெருங்க அழகிய தாமரை மலரில் வண்டுகள் உலாவும் பழனி மாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே. வஞ்சனை மங்கையர் அவர் மேல் கொண்ட மோக மயக்கத்தால் உருகி உடல் முழுவதும் கொதித்து வாடி அதனால் உண்டாகும் வினைக்குள் கலங்கி நொந்த பாவியான எனக்கு நின் திருவடியை தொழ ஞான இன்பத்தை அருள்வாயாக. பழனிமலைக்கு அண்மையில் ஆறுமுக நதி ஷண்முக நதி ஓடுகின்றது.